SA Engineering College, an autonomous institution. Counseling code 1114. Entry panna vetri. Download the app. Juicy, spark the happiness, quench your thirst naturally. இந்த 2000 ஆண்டுகள்ல இந்த மாதிரி ஒரு தலைவர் வந்ததில்லைன்னு சொன்னார். மூவேந்தர்கள் ஆண்ட காலமாகட்டும், பிரிட்டிஷார் ஆண்ட காலமாகட்டும், மராட்டியர்கள் ஆண்ட காலமாகட்டும், நாயக்க மன்னர்கள் ஆண்ட காலமாகட்டும், அதையெல்லாம் காட்டிலும் அவர்கள் சாதிக்காததை பெருந்தலைவர் காமராஜர் சாதித்தார். அதாவது அவர் ஆட்சிக்கு வரும்பொழுது மற்றவர்களுக்கு கிடைக்காத சில வாய்ப்புகள் பெருந்தலைவருக்கு கிடைச்சது. அவருக்கு முன்னாடி ஆண்டவர்கள் இவ்வளவு நாள் ஆளல், அதாவது இடைச்சாதியினர் அவர்களுடைய உயர்வை பிரதிபலிக்கக்கூடிய வளர்ச்சியாக அவருடைய வளர்ச்சி வருது. 9 ஆண்டுகள் அவர் ஆட்சி பண்ணதுனால அவர் எண்ணிய பல திட்டங்களை அவரால் செயல்படுத்த முடிந்தது. மழைக்கு பள்ளியில் ஒதுங்கியவர்கள் முதன்முறையாக மழை அல்லாத நேரங்களில் பள்ளிக்கு வந்த ஒரு புதுமையை, ஒரு புரட்சியை, தமிழகத்தில் உள்ள 12,000க்கும் மேற்பட்ட கிராமங்களில் ஒரு தடவைக்கு மேல் கால் பதித்த தலைவன் என்று ஒருவர் உண்டென்றால் அது பெருந்தலைவர் காமராஜர். எம்ஜிஆருடைய வளர்ச்சியும் சுதந்திரமாக தனியாக எம்ஜிஆர் வந்து வளர்வதும் பெருந்தலைவருக்கு ஒரு பெரிய பின்னடைவு. மக்களுடைய எழுச்சி அவர் பின்னாடி இருந்துச்சு. இது 71. ஆனால் தேர்தல் முடிவுகள் அவர் நினைச்சபடி வரல. எம்ஜிஆர் மட்டும் வராமல் இருந்திருந்தால் காமராஜருடைய அரசியல் வாழ்வு. கலாட்டா நேயர்களுக்கு வணக்கம். நான் சரவண ராம்குமார். இன்று நம்மோடு வரலாற்று ஆய்வாளரும் எழுத்தாளருமான திரு கண்ணன் அவர்கள் இணைஞ்சிருக்கார். அவர்கிட்ட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சரவணன். ஒரு பெரிய மகிழ்ச்சி. ஏன்னா இன்னைக்கு பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுடைய பிறந்த தினம். எவ்வளவு முறை எவ்வளவு ஆண்டு காலம் என்னதான் பேசினாலும் சலிக்காத ஒரு மாமனிதரா இருக்காரு. முதல்ல உங்களுடைய பார்வையில கல்வி கண் திறந்த காமராஜர் அவர்களை எப்படி பாக்குறீங்க? நான் என்னோட பார்வையில பார்க்கறத காட்டிலும் தந்தை பெரியார் அவரை பத்தி சொன்னதை நம்ம உங்க நேயர்களோட பகிர்ந்துக்கிட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது 60களின் தொடக்கத்தில் தந்தை பெரியார் வந்துட்டு பெருந்தலைவர் காமராஜர் பற்றி பேசினார். அவரை கெட்டியா பிடிச்சுக்கங்க, அவர் விட்டுறாதீங்க, அவர் தான் உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒளியேற்றுபவர் அப்படியெல்லாம் சொன்னவர். இந்த 2000 ஆண்டுகள்ல இந்த மாதிரி ஒரு தலைவர் வந்ததில்லைன்னு சொன்னார். அவர் சொன்னாரு, இந்த மூவேந்தர்கள் ஆண்ட காலமாகட்டும், முகாலயர்கள் ஆண்ட காலமாகட்டும், பிரிட்டிஷார் ஆண்ட காலமாகட்டும், மராட்டியர்கள் ஆண்ட காலமாகட்டும், நாயக்க மன்னர்கள் ஆண்ட காலமாகட்டும், அதையெல்லாம் காட்டிலும் அவர்கள் சாதிக்காததை பெருந்தலைவர் காமராஜர் சாதித்தார். இப்படிப்பட்ட ஒரு தலைவர் இனிமேல் உங்களுக்கு கிடைப்பாரான்னு தெரியாது, கெட்டியா பிடிச்சுக்குங்கன்னு சொன்னார். அதனால நான் என்ன நினைக்கிறேன்றதை காட்டிலும் தந்தை பெரியார் அவர்கள் ஒரு 25 ஆண்டுகள் மூத்தவர். அவர் பெருந்தலைவர் காமராஜருக்கு அவருடைய எண்ணத்தில் அவர் வந்து ஒரு பெரிய ஆளுமை. தந்தை பெரியார் வந்து அவர் பழகின தேசிய தலைவர்களாகட்டும், அவர் பார்க்காத தலைவர்கள் கிடையாது. அவர் வந்து தமிழினத்திற்காக, தமிழினத்தினுடைய உயர்வுக்காக இவர் தான் அதற்கு சரியா இருப்பார் அப்படின்ட்டு திராவிட முன்னேற்ற கழகம் உயர்ந்து கொண்டிருக்கும் ஒரு காலத்தில், வளர்ந்து கொண்டிருக்கும் ஒரு காலத்தில் ஒரு அவர் சொன்ன அதுல இருந்து ஒரு 6 ஆண்டுகளில் அவர்கள் ஆட்சியை பிடிக்க போறாங்க. அந்த நேரத்துல பெருந்தலைவரை இப்படி தூக்கி நிறுத்துறது என்பது வந்துட்டு அதுல இருந்து தெரியும் அவர் சாதித்தது. அதாவது அவர் ஆட்சிக்கு வரும்பொழுது மற்றவர்களுக்கு கிடைக்காத சில வாய்ப்புகள் பெருந்தலைவருக்கு கிடைச்சது. அவருக்கு முன்னாடி ஆண்டவர்கள் இவ்வளவு நாள் ஆளல. முதன்முறையாக ஒரு 9 ஆண்டு காலம் தமிழகத்தை நிர்வகிக்கிற தன்னுடைய தொலைநோக்கு பார்வையால் தூக்கி நிறுத்துகிறார். அது வந்து ஒரு வெர்ஜின் ஸ்டேட் தமிழ்நாடு. விடுதலை கிடைத்த கொஞ்ச நாள்லயே இவர் ஆட்சிக்கு வர்றார். 47ல நமக்கு விடுதலை கிடைக்குது. அதற்கு பிறகு உங்களுக்கு குமாரசாமி ராஜா, ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார், ராஜாஜி போன்றவர்கள் எல்லாம் ஆள்றாங்க. ஆனா அவர்கள் நிறைய நாள் ஆளல. அவர்கள் ரொம்ப மிகப்பெரிய ஜாம்பவான்கள், மிகப்பெரிய தலைவர்கள், தொண்டு உள்ளம் கொண்டவர்கள். இவர் 54ல வராரு. இவர் வருகின்ற இவர்களெல்லாம் முதல்ல முதல் 2 பேர் தெலுங்கு பேசுபவர்கள். பின்னாடி வரக்கூடிய ராஜாஜி வந்து ஒரு உயர்குடியிலிருந்து வருபவர், ஒரு ஆச்சாரியார், ராஜகோபாலாச்சாரியார். அவர் வந்து மற்றவர்களுக்கு சொல்லித்தரக்கூடிய ஆசிரிய நிலையில் இருப்பவர். இவர் வந்து ஒரு கீழ் வகுப்பிலிருந்து, ஒரு இடைவகுப்பிலிருந்து, அந்த இடைவகுப்பில் கீழே இருக்கக்கூடிய ஒரு வகுப்பிலிருந்து 6வது படித்த ஒரு மனிதர் இந்த உயரத்தை தொடுவது என்பது பெரிய விஷயம். 1940லேயே தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியோடைய தலைவராக அவர் பொறுப்பேற்கிறார். 36ல செயலாளர் ஆயிடுறார். இப்படி வந்து அவருடைய வளர்ச்சி பெரிய ஒரு பூதாகரமாக அதாவது இடைச்சாதியினர் அவர்களுடைய உயர்வை பிரதிபலிக்கக்கூடிய வளர்ச்சியாக அவருடைய வளர்ச்சி வருது. 9 ஆண்டுகள் அவர் ஆட்சி பண்ணதுனால அவர் எண்ணிய பல
திட்டங்களை அவரால் செயல்படுத்த முடிந்தது. அதுல நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது அவருடைய மதிய உணவு திட்டம். முதல்ல அதை அறிமுகப்படுத்துறார். அது முழுமையாக அரசு உதவியோடு நடந்த திட்டம் அல்ல. 16 லட்சம் பேர் படிக்கிறாங்க. அதனால நிறைய பேர் படிக்க வந்தாங்க. மாடு மேய்க்க போயிட்டு இருந்தவர்கள் எல்லாம் படிக்க வந்தார்கள். முதன்முறையாக அவர்கள், அதாவது மழைக்கு பள்ளியில் ஒதுங்கியவர்கள் முதன்முறையாக மழை அல்லாத நேரங்களில் பள்ளிக்கு வந்த ஒரு புதுமையை, ஒரு புரட்சியை செய்தவர் அவர். அதற்கு காரணம் அவர்களுக்கு மதியம் சாப்பாடு கிடைச்சது. அங்க இருந்த அந்த உள்ளூர்ல இருந்த பெரியவர்கள் அவர்கள் கொடுத்த நன்கொடையையும் சேர்த்து அரசுடைய உதவியோடு சேர்த்து இந்த திட்டத்தை அவர் அறிமுகப்படுத்தினார். விடுதலை எப்போ நம்முடைய படிப்பறிவுன்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா 7% தான். நமக்கு 54 அவர் ஆட்சிக்கு வரும்பொழுது எந்த அளவுக்கு நமக்கு படிப்பறிவு இருந்ததுன்றது நமக்கு தெரியாது. நமக்கு புள்ளி விவரம் இல்லை, அன்பார்ச்சுனேட்லி. அவர் 63ல 9 ஆண்டுகளுக்கு பிறகு இறங்கும் பொழுது பதவியை விட்டு தானா விலகிறார். காமராஜர் திட்டம்னு ஒண்ணு கொண்டு வந்துட்டு இறங்குறார். அதை நம்ம பிறகு பார்ப்போம். இறங்கும் பொழுது கிட்டத்தட்ட 37% தமிழகத்தினுடைய படிப்பறிவு, எழுத்தறிவு உயர்ந்திருக்கிறது. இந்த எழுத்தறிவுத்தவன் இறைவன் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி. அதாவது விடுதலை அப்போ 7 பேர், 100ல் 7 பேரால தான் எழுதவும் படிக்கவும் முடியும். மீதி அத்தனை பேரும் தற்குறிகள். 63ல இவர் இறங்கும் பொழுது 37% உயர்கிறது. இது ஒரு பெரிய சாதனை. இது தவிர 13 அணைக்கட்டுகள் அவருடைய பெயரை தாங்கி என்றும் நிற்கும். எப்படி கல்லணை உங்களுக்கு கரிகாலனுடைய பெயரை சொல்லுதோ, அது மாதிரி புள்ளம்பாடி, உங்களுக்கு 13 வைகை, கீழ்பவானி, மேட்டூர், அமராவதி, அப்படி தமிழகம் முழுக்க அவர் கைப்பதித்த கால்படாத இடமே இல்லை. இன்னும் சொல்ல போனால் வேறு எந்த தலைவரை காட்டிலும் நாயன்மார்களும் ஆழ்வார்களும் தமிழகத்தை அப்படி அளந்திருப்பார்களா என்று எனக்கு தெரியாது. ஆனால் தமிழகத்தில் உள்ள 12,000க்கும் மேற்பட்ட கிராமங்களில் ஒரு தடவைக்கு மேல் கால்பதித்த தலைவன் என்று ஒருவர் உண்டென்றால் அது பெருந்தலைவர் காமராஜர். அவரை நம்ம இன்னைக்கும் சிலாகிக்க காரணமே அவருடைய எளிமை, நேர்மை, இது அப்படின்றதெல்லாம். ஒரு மனிதர் பெரிய அளவுல கல்வி பின்புலம் இல்லை அப்படின்னாலும் கூட ஒரு கிங் மேக்கராகவும் இருந்திருக்காரு. சர்வதேச பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை ரொம்ப எளிமையா சொல்லக்கூடிய மனிதரா வாழ்ந்து மறைந்திருக்கிறார். அப்படிங்கும்போது அப்படி என்ன காமராஜர் கிட்ட ஒரு தனித்துவம் இருந்தது அப்படின்றது பாக்குறீங்க? இப்போ சில நடிகர்களை பார்க்கும்போது நம்ம அடுத்து விட்டு பையன் மாதிரி இருக்கார் இவர் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்ல, அந்த மாதிரி இவர் நம்முடையவர் அப்படின்ற எண்ணம் முதல்ல அவரை பார்க்கும் பொழுது, அவருடைய தலைமையை பார்க்கும் பொழுது மக்களுக்கு தோன்றுச்சு, இவர் நம்ம சேர்ந்தவர், நம்ம கிட்ட இருந்து உருவான ஒரு தலைவர். அதாவது நடிகர் விஜயகாந்த் அரசியலுக்கு வந்த பொழுது மக்கள் ஒருவேளை அப்படி நினைச்சிருக்கலாம் அவரை. அவருடைய ரசிகர்கள் ஆகட்டும், மற்றவர்களாகட்டும், இவர் நம்ம மாதிரி தான் இருக்காரு நினைச்சாங்க. ரைட். பெருந்தலைவரை பொறுத்த வரைக்கும் மக்கள் எல்லாருமே அவர் பெரிய பேச்சாளர்லாம் கிடையாது. இன்னும் சொல்ல போனால் அவர் பேசியது ரொம்ப 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 குறைவு. ஒரு கணக்குப்படி சட்டமன்றத்தில் 9 தடவைக்கு மேல அவர் பேசவே இல்லையா. அவருக்காக பேசினது எல்லாரும் சி. சுப்பிரமணியம், ஆர். வெங்கட்ராமன், அவர் கொண்டு வந்த பக்தவச்சலம், ஒரு 3 பெரிய ஆளுமைகள். அவர்களெல்லாம் நிர்வாக திறமை மிக்கவர்கள். பக்தவச்சலத்தினுடைய ஆட்சி தப்பா போயிடுச்சுன்றது வேற விஷயம். ஆனால் நிர்வாக திறமையில் குறைந்தவர்கள் கிடையாது. சி. சுப்பிரமணியம் மிகப்பெரிய உயரங்களை தொட்டார். ஆர். வெங்கட்ராமன் குடியரசுத் தலைவராக உயர்ந்தார். அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இவர்கள் இத்தனை பேரும் இவருடைய ஆதரவாளர்கள் பெருசா கிடையாது. சி. சுப்பிரமணியம் இவரை எதிர்த்து நின்று தேர்தலில் தோற்று போகிறார். ராஜாஜியோடைய ஆள் அவர், ராஜாஜி நிறுத்துற ஆள். ஆனால் அவர்களை ஒரு தைரியத்தோட, அந்த துணிவோட, ஒரு பெரும்போக்கோட இவர் அமைக்கிற முதல் அரசவையில, ஒரு அமைச்சரவையில சி. சுப்பிரமணியத்தை கொண்டு வரார். அப்போ உங்களுக்கு வன்னியர்களுக்குன்ட்டு தொடக்கத்துல அப்பவே கட்சிகள் 2 இருந்துச்சு. உழைப்பாளர் கட்சின்னு ஒன்று இருந்துச்சு, அதுக்கப்புறம் பொதுநல கட்சி, காமன்வெல்த் கட்சின்னு இருந்துச்சு. அந்த கட்சிகளுடைய தலைவர்கள் மாணிக்கவேலு நாயக்கர், ராமசாமி படையாச்சி. இன்னைக்கு உங்களுக்கு சிலையா இருக்காங்க அண்ணா சாலையில, ராமசாமி படையாச்சி சிலையெல்லாம் இருக்கு. இவங்க 2 பேருடைய ஆதரவையும் வைத்து முதல்ல ராஜாஜி அவர்களை ஆட்சிக்கு வரும்பொழுது ஆதரவை எடுத்துக்கிறார். மாணிக்கவேல் நாயக்கரை அமைச்சராக கொண்டு வரார். வெளியிலிருந்து ராமசாமி படையாட்சி ஆதரவு தருகிறார். இவர் 54ல் வரும்பொழுது ராமசாமி படையாட்சியும் கொண்டு வந்துடுறார் உள்ள. அப்போ அந்த 8 பேர் இருக்கிற அமைச்சரவையில 2 வன்னியர்கள் அமைச்சர்களாக இருக்கிறார்கள். நீங்க அப்ப யோசித்து பாருங்க. அப்போ என்ன மாதிரியான ஒரு சோசியல் என்ஜினியரிங் அவர் பண்றார். இந்த 2 கட்சிகளும் காணாது போயிடுறாங்க. அவர்கள் காங்கிரஸோடு ஐக்கியமாகி விடுகிறார்கள். அதற்கப்புறம் நீங்க 80க்கு பிறகுதான் நீங்க பாட்டாளி மக்கள் கட்சி, வன்னியர் சங்கம், அதெல்லாம் நீங்க பாக்குறீங்க. கிட்டத்தட்ட ஒரு 50களின் தொடக்கத்தில் இருந்து 35 ஆண்டுகள் வன்னியர்களுடைய அபிலாஷைகளை காமராஜர் எடுத்த முன்னெடுப்பு, அதற்கு முன்னாடி ராஜாஜி எடுத்த முன்னெடுப்பால் சமாளிக்க திருப்தி செய்ய முடிஞ்சது. ஸோ இது ஒரு பக்கம். தொழிற்சாலைகள், மிகப்பெரிய தொழிற்சாலைகள் அவருடைய காலத்துல இங்க வந்துச்சு.
உங்களுக்கு மணலி ரிஃபைனரிஸ் எடுத்துக்கிட்டாலும் சரி, இன்னைக்கு மூடப்பட்டு விட்ட ஹிந்துஸ்தான் ஃபோட்டோ ஃபிலிம்ஸ் எடுத்துக்கிட்டாலும் சரி, ஸ்டாண்டர்ட் மோட்டார்ஸ் இன்னைக்கு இல்லை அதை எடுத்துக்கிட்டாலும் சரி, ஆவடி டேங்க் ஃபேக்ட்ரி எடுத்துக்கிட்டாலும் சரி, தமிழகத்தில் உள்ள மிகப்பெரிய தொழிற்சாலைகள், 800 அனல் மின் நிலையமாகட்டும், இந்த மாதிரி அவருடைய பெயரை அவர் இல்லாத போதும் சொல்லக்கூடிய இந்த திட்டங்களும் இந்த நிர்மாண ப்ராஜெக்ட்ஸும் தமிழகத்தில் விரவி இருக்கு. அவர் போட்டு கொடுத்த அந்த அடித்தளத்தில் தான் அவருக்கு பின்பு வந்தவர்கள் இந்த தமிழகத்தை கட்டி எழுப்பினார்கள். நிச்சயமா சார். ஏன்னா அவர் பிறகு பல நம்ம பார்த்தோம், எத்தனை ஆண்டுகளாக ஆட்சி மாற்றம் இதெல்லாமே நடந்திருந்தாலுமே கூட இன்னைக்கும் நம்ம காமராஜர் அவர்களை குறித்து, அந்த பெருந்தலைவர் குறித்து பேசிக்கிட்டே இருக்கோம். நேரத்தில் இன்னும் மற்றவர்களுடைய பார்வையில் அவர் எப்படி இருந்தார் அப்படின்றது. அவர் பெரிய அரசியல் சாணக்கியர். அவர் எங்க சறுக்குனாருன்னு சொல்லலாம் அப்படின்னா, திராவிட முன்னேற்ற கழகத்திடம் அவர் சறுக்கி விட்டார். அவருக்கு அது புரியல. ஏன்னா அவருக்கு இந்த முதல்ல இந்த திராவிட முன்னேற்ற கழகத்துல இந்த அண்ணன் தம்பி அப்படின்ற முறை இதெல்லாம் மற்ற கட்சிகள்ல கிடையாது. ஒரு குடும்ப பாசம் என்பது ஒரு புதுசான ஒரு தத்துவம். அந்த தத்துவத்தை திராவிட முன்னேற்ற கழகத்தினர் முன்னெடுத்து வைக்கிறார்கள். அதற்கு பெரிய வரவேற்பு இருக்கு. ஒரு மாதிரி ஒரு சமத்துவம் இருக்குது. துண்டு போடுறாங்க எல்லாருக்கும், எல்லாரையும் பெயர் சொல்லி கூப்பிடுறாங்க. இந்த ரெக்கக்னிஷன் இதெல்லாம் பேச்சு ஒரு அலங்கார ஒரு மிகப்பெரிய ஒரு பரவசத்தை பேச்சால், தமிழ் பேச்சால் ஏற்படுத்த முடியும் என்று ஒரு புதிய இலக்கியத்தை அவர்கள் படைக்கிறார்கள். எழுத்தும் அதே மாதிரி. இதெல்லாம் அவர் குறைச்சு மதிப்பிடுறார். இதெல்லாம் மக்களை பெருசா தூக்கி நிறுத்தாது. இது அலங்காரம் தான், இது போய் விடும்னு நினைக்கிறார். அவர் யாரை எதிரின்னு நினைக்கிறார்னா, ராஜாஜி எதிரின்னு நினைக்கிறார் 62 வரைக்கும். ஆனால் ராஜாஜியோடைய உச்சம் தொட்டு அவர் கீழே இறங்கி கொண்டிருக்கிற நேரம் அது. அவர் நினைச்சிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. 62ல ராஜாஜி தொடங்குற கட்சி, 59ல அவர் சுயராஜா கட்சின்னு ஒன்று தொடங்குறார், சுதந்திரா கட்சின்ட்டு. அந்த கட்சி ஒடிஷால ஆட்சிக்கே வருது. ஆனால் தமிழகத்தில் அவருக்கு பெரிய வரவேற்பு இல்லை. ஆனால் அவரல்ல அவருடைய பிரதான போட்டியாளர். அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வீரியத்தை குறைத்து மதிப்பிட்டு விட்டார். 62ல அவங்க பெரிய இடத்துக்கு வந்துடுறாங்க. அவங்க வந்த உடனே அப்பதான் அவர் சுதாரிச்சுக்கிறார். இட் வாஸ் டூ லேட். இந்த கார்ல பிளைண்ட் சைடட்னு சொல்லுவோம். சில இடங்கள்ல கண்ணாடி நீங்க வச்சிருக்கீங்க பின்னாடி வர்றதை பார்க்கறதுக்கு, 2 பக்கமும் வச்சிருக்கீங்க, 2 சைடும். பட் ஒரு குறிப்பிட்ட கோணத்துல, ஆங்கிள் அந்த கண்ணாடிக்கு சில விஷயங்கள் தெரியாது. அதுக்கு ஆங்கிலத்தில் பிளைண்ட் சைடுன்னு பேர். அது நடந்துருச்சு அவர்கிட்ட. ஹி வாஸ் பிளைண்ட் சைடட் பை த டிஎம்கே. அவருக்கு தெரியாது இவர்கள் இப்படி வந்துருவாங்க, அண்ணன் தம்பி முறை, இந்த தமிழ் இவ்வளவு அழகா பிரவாகமா அவர்கள் பேசுவது, இதெல்லாம் வெற்றி பெற்ற முடியும். அப்புறம் அந்த தமிழ் உணர்வு, மொழி உணர்வு, இன உணர்வு அப்படின்றத வச்சு ஒரு பெரிய தலைவரையோ ஒரு கொள்கையோ ஒரு திட்டத்தையோ முறியடிச்சிட முடியும்னு அவர் நினைக்கவே இல்லை. பட் அது அந்த காலம். அவருடைய பார்வையில் அப்போ நிர்வாகத்திறன், நேர்மையான ஆட்சி இருந்தாலே நம்ம ஜெயிச்சிட முடியும் இப்படின்ற ஒரு பார்வைக்குள்ளேயே. ஆமா, அவர் அவருடைய திட்டங்கள் அவருக்காக பேசும்னு நினைச்சார். அதை பத்திலாம் அவர் அதிகமா பேசலை. இப்ப இன்னைக்கு நீங்க நம்ம வாழ்ற இந்த காலத்துல ஒவ்வொரு அரசும் அந்த அரசனுடைய 1 ஆண்டு முடியும் பொழுதோ 2 ஆண்டு முடியும் பொழுதோ அதனுடைய திட்டங்கள் அது செயல்படுத்தி இதெல்லாம் விளம்பரமா தருது. அந்த மாதிரி எல்லாம் பழக்கம் கிடையாது அந்த நேரத்துல. அவர் தன்னுடைய அரசு செய்த எதையும் தம்பட்டம் அடித்துக் கொள்ளவில்லை. ஏன்னா அதெல்லாம் கடமைன்னு அவர் நினைச்சார். சரிதானா? கடமைகளை போய் நம்ம காலையில எழுந்த உடனே நம்ம பண்ற கடன்கள் எல்லாம் நாம் அதெல்லாம் ஒரு பெரிய செய்தியாக யாரிடமும் பகிர்ந்து கொள்ள மாட்டோம். அது மாதிரி இந்த இடத்துக்கு மக்கள் நம்மளை கொண்டு வந்திருக்காங்க, இதை அவங்க எதிர்பார்க்கிறாங்க, இதுக்காகத்தான் அவங்க கிட்ட நாம அவங்களுடைய வாக்கு கேட்டோம், அங்க வந்திருக்கோம், இதை நம்ம செய்யணும் அப்படின்னு அவர் செஞ்சாரே ஒழிய இது பெரிய சாதனை, நான் இதை பண்ணேன். அவர் நான் தான் சொன்னேன், அவர் he was a man of action, he's not a man of words. ஸோ அவர் மேன் ஆஃப் வேர்ட்ஸ் கிட்ட தோத்து போயிடுறார். ஏன்னா அவர் என்ன பண்றாரு, 62ல இவர்கள் பூதாகரமாக வளர்ந்து வருவதை பார்த்த உடனே அப்ப கட்சியை பலப்படுத்தணுன்றதுக்காக இவர் ஒரு திட்டத்தை கொண்டு வரார், காமராஜர் திட்டம்னு சொல்லிட்டு. 62 அக்டோபர்ல சீனர்கள் படையெடுத்து நாம ஒரு பெரிய ஒரு துன்பமான நிலை நமக்கு கிட்டத்தட்ட அவர்கள் ஒரு மாதம் எந்த விதமான தடை இல்லாமல் எதிர்ப்பும் இல்லாமல் அவர்கள் முன்னேறி வந்து விடுகிறார்கள். அஸ்ஸாம்ல வந்துடுறாங்க. அவர்களே திடீர்னு அந்த போரை நிறுத்திட்டு அவங்க பின்வாங்குகிறார்கள். அது இந்தியாவினுடைய மொராலுக்கு, அதனுடைய தெம்புக்கு மிகப்பெரிய ஒரு சவாலாக நாம் ரொம்ப சோர்ந்து போயிருந்த ஒரு நேரம். அப்ப கிருஷ்ணமேனன் பாதுகாப்பு அமைச்சரா இருக்கார் மத்தியில. அவர் நேருவுக்கு ரொம்ப வேண்டியவர், நேருவுக்கு அவரை பிடிக்கும். அவங்க இங்கிலாந்துல இருந்து அவர்களுக்கு ஒரு பழக்கம் உண்டு. அவர் இந்தியா சொசைட்டின்னு ஒன்று அங்கே நடத்திட்டு இருந்தார். அவரை பதவியிலிருந்து அவர் போகணும் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. அவரை வெளியே அனுப்புறதுக்கு நேருவுக்கு பெரிய மனதில்லை. அதனால அந்த நேரத்துல இந்த காமராஜர் திட்டம் என்னன்னா, இப்படி வளர்ந்து வருகிற எதிர்ப்புகளை சமாளிப்பதற்காக அரசுல இருந்தவர்களை
அரசை விட்டு கீழிறங்கி அவர்கள் கட்சியினுடைய அமைப்புக்காக பணியாற்றுவது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டத்தை கொண்டு வர்றார் காமராஜர். அவரே ஒரு முன்னுதாரணமா இறங்குறார், பதவியிலிருந்து இறங்கி பக்தவத்சலத்தை அந்த இடத்துக்கு கொண்டு வந்து வைக்கிறார். அங்க 6 மத்திய அமைச்சர்கள் கீழே இறங்குறாங்க. இது நடக்குது. இதுல லால் பகதூர் சாஸ்திரியும் உண்டு, பின்னாடி பிரதமராக வருபவர். இது நடந்த பிறகு கொஞ்ச நாள்ல நேருவுக்கு வந்துட்டு உடல்நலம் கெட்டு போகிறது. அவர் ஹைதராபாத்தில் ஒரு மாதிரி படுத்த படுக்கையாக விடுகிறார். அந்த நேரத்துல அவருடைய வேலைகளை பார்ப்பதற்கு யார் இருக்காங்க? ஒரு 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 மாலுமி இல்லாத கப்பல் மாதிரி மத்திய அமைச்சரவை இருக்கும் பொழுது இவர் என்ன பண்றாரு? அப்போ கீழே இறங்கின லால் பகதூர் சாஸ்திரிய அமைச்சரவை இலாகா இல்லாத அமைச்சராக மீண்டும் பொறுப்பேற்க நேருவிடம் பேசி ஏற்பாடு செய்கிறார். அவர் பிரதமருடைய வேலைகள் எல்லாம் அவர் பார்க்கிறார். இது நடக்குது. அவர் இறந்த பிறகு, நேரு மறைந்த பிறகு லால் பகதூர் சாஸ்திரிய பிரதமராக கொண்டு வருவதற்கு அது ஏதுவாக அமைந்தது. அவருடைய வீரியம், அந்த 63 அவர் இறங்கின உடனே நேருடைய அழைப்பை ஏற்று அகில இந்திய காங்கிரஸ் தலைவருடைய அகில இந்திய காங்கிரஸ் தலைமைக்கு போயிடுறார். அங்க இருக்கார். அப்போ இவரை கொண்டு வரார். அதற்கப்புறம் 2வது முறை சாஸ்திரி மறைஞ்ச பிறகு இவரும் இவரை சார்ந்த தலைவர்களும் இந்திரா காந்தி அந்த இடத்துக்கு கொண்டு வராங்க. அதுல இந்திரா காந்தியை இவர்களுடைய திட்டங்களுக்கு, இவர்களுடைய இலக்குக்கு பயன்படுத்த முடியும் என்ற ஒரு எண்ணமும் இருந்திருக்கணும். ஆனால் அது தப்பா போயிடுச்சு. அந்த அரசியலில் அவர் தோற்று போனார். அதனால அவருடைய ஏற்றம்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா 63 வரைக்கும் அவர் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக இருந்த போதும் இந்திரா காந்தியை கொண்டு வர வரைக்கும் அவருடைய ஏற்றம். அதற்கு பிறகு இறங்கு முகம். இவர் குறித்து பேசும்போது திமுகவிலிருந்து அதிமுக உருவாச்சு. எம்ஜிஆர் விலகி அதிமுகவை ஆரம்பிச்ச சமயத்துல இன்னைக்கும் நம்ம ஒரு வார்த்தையை பயன்படுத்துறோம், ஒரே குளத்துல ஊர்ன மட்டைங்க அப்படின்றத காமராஜர் தான் தெரியப்படுத்துறாரு. எதனாலன்னா அதிமுக உருவானது குறித்து சொன்னார். அப்ப எப்படியான ஒரு பார்வை இருந்தது திமுக அதிமுக, குறிப்பா அதிமுக மீது என்ன ஒரு பார்வை? அவருடைய அரசியல் வாழ்வில் அதிமுகவுடைய உதயமும் எம்ஜிஆருடைய வளர்ச்சியும், சுதந்திரமாக தனியாக எம்ஜிஆர் வளர்ந்ததும் பெருந்தலைவருக்கு ஒரு பெரிய பின்னடைவு. ஏன்னா திமுகவுடைய எதிர்ப்பை அவர் முழுமையாக சேகரித்து அதற்காக நாளும் உழைத்து வைத்திருந்தார். அதை அறுவடை பண்ற காலத்துல எம்ஜிஆர் தோன்றுகிறார். அதனால உழைத்ததெல்லாம் இவர் நாளும் திமுக அரசை விமர்சிச்சுட்டு இருந்தார். அண்ணா போன பிறகு 69ல அதற்கு பின்பு கலைஞர் தலைமையில அமைந்த முதல் திமுக அமைச்சரவை எஞ்சிய நாட்கள்ல அது தடம் புரள ஆரம்பிச்சது அப்படின்ற மாதிரி இவர் நிறைய குறை சொல்ல ஆரம்பிச்சார். அதற்கு பிறகு 71ல யார் தன்னுடைய பிரதான போட்டின்னு நினைச்சாரோ அவரோட போய் கூட்டு சேர்றார். ராஜாஜியோட சேர்ந்து திமுகவை எதிர்க்க போறார். பெரும் கூட்டம் கூடுது. அவர்கள் 2 பேரும் எங்க போனாலும், காமராஜர் போனா பெரிய கூட்டம் கூடுது, ஆட்சிக்கு திருப்பி வந்துருவாங்க அவங்கன்ற மாதிரி பத்திரிகைகள் எல்லாரும் எழுதுறாங்க. அவரே தேர்தலுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி பத்திரிகையாளர்களை பார்த்து சொல்றாரு, தேர்தல் முடிவுகள் வந்த பிறகு என்ன கோட்டையில பாருங்கன்னு சொல்றாரு. அந்த அளவுக்கு மக்களுடைய எழுச்சி அவர் பின்னாடி இருந்துச்சு. இது 71. ஆனால் தேர்தல் முடிவுகள் அவர் நினைச்சபடி வரல. திமுக அசுரபலத்தோட வெற்றி பெற்றுச்சு. 184 இடங்கள், பின்னாடி ஒரு இடம், 185 இடங்கள் பிடிச்சு. அதுதான் திமுகவுடைய உச்சம். திமுக அதற்கு முன்னாடியும் சரி பின்னாடியும் சரி அந்த இடத்துக்கு போனதே கிடையாது. அவ்வளவு பெரிய ஒரு உச்சத்துக்கு அது போயிடுச்சு. போன பிறகு அதற்கு பிறகு அடுத்த வருஷம் எம்ஜிஆர் கட்சியை உடைச்சிட்டு அவர் கட்சியிலிருந்து வெளியே அனுப்பப்படுறார். கட்சி உடையுது. அவர் புதிதாக ஒரு கட்சி உருவாகிறார். இப்போ இவ்வளவு நாள் இவர் தேக்கி வச்சிருந்த அந்த திமுக எதிர்ப்பு என்பது அந்த பக்கம் மடைமாற்றமாகுது. அதுல அவருக்கு நிறைய வருத்தம். அதனாலதான் அது தொடங்கின உடனே எம்ஜிஆர் புதுசா குறை சொல்ல ஆரம்பிச்ச உடனே இவ்வளவு நாள் அவங்களோட தான் இருந்தாரு, இவ்வளவு நாள் ஒன்னும் சொல்லலையே, விவசாயிகளுக்கு எதிராக திமுக அரசு இருந்துச்சு, அதை பத்தி ஒண்ணுமே பேசல எம்ஜிஆர், இப்படி எல்லாம் சொல்றாரு. பெருந்தலைவர் சொல்றாரு. சொல்லிட்டு திருவத்திபுரம்னு ஒரு இடம், அங்க சொல்றாரு 2 ஒரே குட்டையில் ஊறிய 2 மட்டைகள் அப்படின்னு அவருடைய ரொம்ப ஃபேமஸான அந்த வாசகம். அதை இன்னைக்கு வரைக்கும் எல்லாரும் நம்ம எல்லாம் பயன்படுத்திட்டு இருக்கோம். அதை சொன்னார். சொல்லிட்டு ரொம்ப திண்டுக்கல் தேர்தல் 73ல திண்டுக்கல் மே 19 என்னமோ நடக்குது. அந்த தேர்தலில் எம்ஜிஆர் வென்று விடுகிறார். எம்ஜிஆர் நிக்க வைக்கிற மாயத்தேவர் யாருன்னே யாருக்கும் தெரியாது. எம்ஜிஆர் அங்க ஒரு வாரம் அங்க போய் உட்கார்ந்து அப்படி வேலை பார்க்கிறார். போற இடமெல்லாம் அவருக்கு கூட்டம். திமுக அவரை எதிர்த்து ஒரு கேண்டிடேட் போடுது, பெருந்தலைவர் ஒரு கேண்டிடேட் போடுறார். இவங்க 2 பேர் மொத்தமா வாங்கின வாக்குகளை விட அண்ணா திமுகவின் மாயத்தேவர் அதிகமாக வாக்குகள் வாங்குகிறார். பெருந்தலைவருக்கு ரொம்ப கோபம் வந்துருது. அவர் சொல்றாரு, திருட்டு புத்தி, இவ்வளவு நாள் நாங்க உழைச்சு சேர்த்து வச்சிருந்ததை நேத்து அள்ளிட்டு போற ஆள் மாதிரி இந்த அண்ணா திமுக எடுத்துட்டு போகுதுன்னு சொல்லிடுறாரு. ஸோ அதனால அது ஒரு பெரிய பின்னடைவு. எம்ஜிஆர் மட்டும் வராமல் இருந்திருந்தால் காமராஜருடைய அரசியல் வாழ்வு இன்னும் நீடித்திருக்கும்.
அவருடைய ரெலவன்ஸ், அவருடைய முக்கியத்துவமும் அவருடைய இன்றியமையாத தன்மையும் தொடர்ந்து இருந்திருக்கும். நிச்சயமா சார். இப்போ அரசியல் கடந்து கூட அவரை பத்தி இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு பேசுறதுக்கு. குறிப்பா எனக்கு ஒரு ஞாபகம் இருக்கு, பட்டணத்தில் பூதம் அப்படின்ற ஒரு திரைப்படத்துல கண்ணதாசன் வந்து இவருக்கும் பெருந்தலைவருக்கும் கண்ணதாசனுக்கும் ஒரு விரிசல் இருந்த சமயத்துல ஒரு பாட்டு எழுதுறாரு. அந்த சிவகாமி மகனிடம் செய்தி சொல்லடி, என்னை சேரும் நாள் பார்க்க சொல்லடின்னு ஒரு அது சிச்சுவேஷன் சாங்கா இருந்தாலுமே கூட அந்த சிச்சுவேஷன் இவர் அவருக்கு விட்ட தூதுவாதான் அந்த பாட்டு இருந்தது அப்படின்றது. அந்த உறவு முறை குறித்து சொல்லுங்க. இன்னும் காமராஜர் குறித்து நம்ம பேச வேண்டிய விஷயங்கள்லாம் என்ன இருக்கு? நிறைய இருக்கு. அது இந்த நிகழ்ச்சி பத்தாது, இன்னொரு தடவை நம்ம தொடர்ந்து பேசலாம். பட் அவர் பின்னாடி மிகப்பெரிய அறிவாளிகளும் மிகப்பெரிய நல்லவர்களும் அவரை சூழ்ந்திருந்தார்கள். இன்னைக்கு நம்ம பார்க்கிற பழநெடுமாறன் காமராஜருடைய தொண்டர். முதல்ல அவர் திமுகவில் இருந்தவர். திமுகவில் இருந்து ஈவேகி சம்பத் சொல்லின் செல்வர், பெரியாருடைய அண்ணாவுடைய மகன். அவர் கட்சியிலிருந்து வெளியே வரார் 1961 முதல் திமுக பிளவு. அது நடக்கும் பொழுது கூட வந்து கண்ணதாசன் வரார். அதற்கு பிறகு ஜெயகாந்தன், மிகப்பெரிய ஆளுமை, மிகப்பெரிய செரிப்ரல் மேன். இவங்க எல்லாருமே கொஞ்ச நாள் தமிழ் தேசிய கட்சின்னு சொல்லிட்டு சம்பத்தும் கண்ணதாசன்லாம் சேர்ந்து நடத்துறாங்க. அது ரொம்ப நாள் நடத்த முடியல. திமுக ஏற்பட்ட முதல் பிளவு. ஆமா, 61 நடக்குது. மொத்தம் 4 பிளவுகள் நடந்திருக்கு. என்ன, அது 61 நடந்தது. 72 எம்ஜிஆர், அதற்கு பிறகு 77 நாவலர் நெடுஞ்செழியன் அவங்கெல்லாம் வந்து வெளியே போனாங்க. நாவலர் நெடுஞ்செழியன், ராஜாராம், மாதவன், அந்த மாதிரி மூத்த தலைவர்கள், டி.கே. சீனிவாசன், இவர்களெல்லாம் வெளியே போனாங்க. அது 3வது. அதை பெருசாக யாரும் பார்க்கறது கிடையாது அது பெரிய பிளவாக. ஏன்னா அவர்கள் பெரும் தலைவர்கள் கிடையாது, மக்கள் தலைவர்கள் பெருசாக கிடையாது, ரொம்ப சீனியர் தலைவர்கள், மூத்த தலைவர்கள். அதற்கு பிறகு 93 வைகோ பிரியல். இதுதான் 4 பிளவுகள்ல முதல் பிளவு அது. அப்போ ஜெயகாந்தன், கண்ணதாசன் இவர்களெல்லாம் ரொம்ப அணுக்கமா காமராஜரோட கூடவே இருந்தார்கள். அவருக்கு வந்து ஒரு பெரிய பெருமை சேர்த்தார்கள். கண்ணதாசன் வந்து தமிழ் தேசிய கட்சியில் இருக்கும்போது காமராஜர் தாலாட்டுன்னு சொல்லிட்டு ஒரு பாட்டே பாடுறாரு. அந்த பாட்டை நீங்க பாத்தீங்கன்னா, காமராஜர் தாலாட்டுன்னு அதுக்கு பேரு. அதுல ஒரு 4-5 பக்கம் அந்த கவிதை. அந்த பாட்டுல ஒரு 19-20 சரணம் இருக்கும். அதுல காமராஜருடைய வாழ்க்கைய மொத்தமா சொல்லிடுறாரு. ஸோ அந்த பாட்டுல வந்துட்டு அவருடைய ஒரு எளிமையான அவருடைய பின்னணி, அதற்கு பிறகு அவர் உயர்ந்த உயரம், அவருடைய தொண்டு உள்ளம், ஆனால் அவருக்கு வருகின்ற எதிர்ப்பு, இன்னைக்கு அவரை வந்து பாராட்டுபவர்கள், அவரை உயர்த்தி பேசுபவர்கள் நாளைக்கு அவரை கீழே போட்டுருவாங்க அப்படின்றத 1961 சொல்றாரு கண்ணதாசன். ரொம்ப அற்புதமான பாட்டு, காமராஜர் தாலாட்டுன்னு பேரு. அவருடைய கண்ணதாசனுடைய கவிதைகள் தனித்தொகுதியா தனிப்பாடல்கள் வந்திருக்கு. ஒரு 7 தொகுதி வந்திருக்கு. அதுல 3வது தொகுதியில இந்த பாட்டு இருக்கு. தங்கமணி மாளிகையில் தனி வைர பந்தலிட்டு மங்கையர்கள் சுற்றி வந்து மங்களமாய் கோலமிட்டு திங்களென்றும் சிங்கம் என்றும் சீராட்டி பேருரைத்து திருநாள் அலங்கார சிலை போல் அலங்கரித்து வாழ்த்தொலிக்க பெற்றெடுக்கும் மகனாக வந்ததில்லை, வண்ணமலர் தொட்டிலே வடிவம் அசைந்ததில்லை, மாமதுரை நாட்டில் மறவர் குலம் பாடும் மறவர் படை நடுவில் தேமதுர தமிழ் பாடும் திருநாடார் தங்குலத்தில் வாழையடி வாழையென வந்த தமிழ் பெருமரபில் ஏழை மகன் ஏழையென இன்னுயிரே நீ பிறந்தாய், நின்றால் தலையிடுக்கும் நிற்பதற்கே இடம் இருக்கும் அமைவான ஓர்குடிலில் ஐயா நீ வந்துதித்தாய், தங்கமே தன்பொதிகை சாரலே சிங்கமே தன்னிலவே சிங்கமே என்றழைத்து சீராட்டும் தாய் தவிர சொந்தமென்று யாதுமில்லை, துணை இருக்க மங்கை இல்லை, தூயமணி மண்டபங்கள் தோட்டங்கள் ஏதுமில்லை, ஆண்டி கையில் ஓடிருக்கும் அதுவும் உனக்கில்லையே அப்படின்னு முடிப்பார். அப்படி சொல்றவரு பின்னாடி வந்து இவரை வந்து ரொம்ப உயர்த்தி, அவர் ஒரு உயரத்துல இருக்கார். இயேசு என்றும் உன்னை வந்து புத்தர் என்றும் அப்படின்லாம் கூட ஒப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. என்று பலவாராய் ஏத்தி உனை பாடுகிறார், பாடுகிற பாட்டையெல்லாம் பரிசாய் நினைக்காதே, கூடுகிற கூட்டமெல்லாம் குறை கூறும் மற்றொரு நாள், மாலையிடும் மக்கள் மண்ணெடுக்க அச்சமுறார், வாழ்த்துரைக்கும் கூட்டம் பசை பொழிய மறவாது. ஸோ ஏன் இப்படி ஆகும்? என்ன நடந்துரும்? யாருக்கிட்ட இருந்து எதிர்ப்பு வரும்? எங்க வந்து மக்கள் தடுமாறி போயிடுவாங்க? அதுக்கு அவர் சொல்றாரு, நந்தமிழர் வீரம் நாகரீகம் என்பதெல்லாம் சந்தையிலே கூடும் சரக்காக போனதையா, அண்ணன் என்றும் தம்பி என்றும் அன்பன் என்றும் தோழன் என்றும் கண்ணீரை காட்டி கலங்க வைப்பார் நாள் முழுதும், உள்ளே கிடப்பதவர் உள்ளமென்று யார் அறிவார். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பிரச்சாரத்தை அவர்கள் வந்து சங்க பாடல்கள், வீரம், புறநானூறு, இமயத்தில் கொடிபதித்தவன் தமிழன் அப்படின்லாம் பேசி அண்ணன் அண்ணா தம்பின்ற மாதிரி அந்த உறவுகள், சகோதர பாசம்,
குடும்ப பாசம் இப்படியெல்லாம் உங்களை கவர்வாங்க. அவர்கள் உள்ளத்தில் என்ன இருப்பதுன்றது யாருக்கு தெரியும்? இவரை மாதிரி உன்ன மாதிரி இருக்க முடியாது. இப்போ 61 இந்த மாதிரி ஒரு பாட்டுனா எனக்கு ஆச்சரியமா இருக்கு. அதனால இன்னைக்கு இந்த வாய்ப்பு கலாட்டா நேயர்களோடு பெருந்தலைவரை பற்றி நினைவு கூற கிடைச்ச அந்த வாய்ப்பை எண்ணி நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். ரொம்ப பெரிய மகிழ்ச்சி சார் எங்களுக்கும். என்ன தொடர்ச்சியாக அவர் குறித்து பேசிக்கிட்டே இருக்கலாம். அதில் உங்களுடைய பதிவும் எங்களுக்கு ரொம்ப முக்கியமாக பார்க்குறோம். ரொம்ப நன்றி. SA Engineering College, an autonomous institution. Counseling code 1114. Entry பண்ணா வெற்றி. Download the app. Juicy, spark the happiness, quench your thirst naturally.